ஓம் நமோ நாராயணாய நமக. வேத்யோ வைத்திய சதா யோகி வீரஹா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியுடைய அருளை பெறுவதற்காகவும் நம் இறைநிலையினுடைய அருளை பெறுவதற்காகவும் இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 168வது திருநாமம் வீரஹா. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, தீய எண்ணம் கொண்ட வீரர்களை வீழ்த்துபவன். சொல்லும் முறை வீராக்னே நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த வீராக்னே நமகத்தினுடைய நம் எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய கதையையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள். காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள முக்கூர் என்னும் ஊரில் ராஜகோபாலாச்சாரியன் என்று ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் தன் நண்பரோடு பேருந்துக்காக காத்திருந்தார். தன் நண்பரோடு அங்கே உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்தார் பஸ்ஸுக்காக. அப்பொழுது அந்த வழியில் ஒரு வழிப்போக்கர் முக்கூர் ராஜகோபாலாச்சாரியை வித்தியாசமாக பார்த்தாராம். ஏன் அப்படி பார்க்கிறாய் என்று ராஜகோபாலாச்சாரியர் கேட்கிறாராமாம். இல்லை, உங்களது குடுமி நெற்றியில் உள்ள நாமம், உங்களுடைய பூநூல், பஞ்சகச்சம் இவற்றை எல்லாம் பார்த்தால் எனக்கு சிரிப்பாக வருகிறது ஐயா என்றாராம் வழிப்போக்கர். இதில் சிரிப்பதற்கு என்ன உள்ளது என்று கேட்டாராம் ராஜகோபாலாச்சாரியர். அதற்குள் அவரது நண்பர், சுவாமி, இவன் பெரிய நாத்திகன், நம் போன்றவரிடம் வம்பு செய்வதே இவனுடைய வேலை, இவனிடம் பேச்சு கொடுக்காதீர்கள் என்று கூறினாராம். ஆனால் ராஜகோபாலாச்சாரியர் அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. சொல்லப்பா, சிரிப்பதற்கு என்னப்பா உள்ளது என்று கேட்கிறாராம். வழிப்போக்கர், நீங்கள் வேதத்தை நம்புகிறீர்கள் அல்லவா என்று கேட்டாராம். நிச்சயமாக நம்புகிறேன் என்றாராம் ராஜகோபாலாச்சாரியர். ஒவ்வொரு அந்தணரிலும் வழக்கையில் நெருப்பு இருப்பதாக வேதம் சொல்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் வழக்கையை காட்டுங்கள், அதில் உள்ள நெருப்பை கொன்று என் பீடியை நான் பற்ற வைத்துக் கொள்கிறேன் என்று நெருப்பு வராவிட்டால் நீங்கள் அந்தணரே இல்லை, உங்கள் குடுமியையும் பூநூலையும் வெட்டி எறிய வேண்டும் என்றாராம் அந்த வழிப்போக்கர். பாருங்க, இதை நக்கல் கிண்டல். பார்த்தீர்களா, இவனிடம் பேச்சு கொடுக்காதீர்கள் என்று தானே நான் சொன்னேன் அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்கிறாராம். உடனே சொன்னோன்னே, ஆனால் இதற்கெல்லாம் ராஜகோபாலாச்சாரியர் அசையவே இல்லையாம். தீயவர்களுக்கு நெருப்பாகவும் அடியவர்களுக்கு அமுதாகவும் இருக்கும் அழகிய சிங்கரான நரசிம்மனை மனதில் கொண்டு நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நெருப்புத்தானே வேண்டும், நிச்சயமாக நான் தருகிறேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் உள்ளது என்றாராம். என்ன சிக்கல் என்று கேட்டானாம் வழிப்போகன். இப்போது சூரியன் அஸ்தமிக்கப் போகிறது. நெருப்பை வரவழைக்கும் மந்திரத்தை நான் சொல்லி முடிப்பதற்குள் சூரியன் அஸ்தமித்து விட்டால் அப்புறம் நெருப்பு வராது. அதனால் உன் தாயை அழைத்து சூரிய அஸ்தமனத்தை கொஞ்சமாவது தாமதப்படுத்த சொல் என்றாராம் ராஜகோபாலாச்சாரியர். என் தாயால் எப்படி சூரியனை அஸ்தமனத்தை தாமதப்படுத்த முடியும்? அஸ்தமனா என்ன மறைய செய்ய முடியும் என்று கேட்டாராம் வழிப்போகர். கற்புடைய பெண் தன் கற்பின் மேல் சபதம் செய்தால் சூரியன் ஈஸியாக மறைவதை மாற்றலாம் என்று மகாபாரதம் சொல்லியிருக்கிறது அல்லவா? உன் தாயை கூப்பிடு என்றாராம் ராஜகோபாலாச்சாரியர். என் தாயின் கற்பை பழிக்கிறீர்களா என்று கோபத்துடன் ராஜகோபாலாச்சாரியரை பார்த்து அந்த வழிப்போக்கர் கேட்டானாம். அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் கற்புக்கரசிகளுடன் உன் தாயை ஒப்பிட்டு அவளது கற்பை பற்றி பேசுவது தவறா என்று உனக்கு புரிகிறதல்லவா? அதுபோலத்தான் அக்காலத்தில் வாழ்ந்த சான்றோர்களை தவ வலிமையோடு எங்கள் தவ வலிமையை ஒப்பிட்டு எங்கள் பூநூலை அறுப்பேன் என்று சொல்லுவது மிக்க தவறு. அந்நாளில் வாழ்ந்த அந்தணர்கள் மிகுந்த தவ வலிமையோடு இருந்தார்கள். அதனால் அவர்களால் தங்கள் கரத்தில் நெருப்பை கொண்டு வர முடிந்தது. இன்று வாழும் நாங்கள் எல்லாம் அவர்களின் நிழலாகத்தான் உள்ளோம். இதை உனக்கு புரிய வைக்கத்தான் இவ்வாறு பேசினேன்.
ஒழிய பேசினேன் ஒழிய உன் தாயை அவமதிக்கும் எண்ணத்தில் நான் சொல்லவில்லை என்று அமைதியாக சொன்னாராம் ராஜகோபாலாச்சாரியார். எப்படி பாருங்கள், நாங்கள் அவங்க அந்த காலத்தில் நல்ல வலிமை இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு தவ வலிமை இருந்ததுனால அந்த கையில் நெருப்பை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய வாழையடி வாழையாக நாங்கள் வர்றதுனால அதுபோல் தான் உன்னுடைய தாயும் கற்புக்கரசின்னு சொன்னோன்னா உனக்கு எப்படி கோபம் வருது? மேலும் இறைவன் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் அருள் புரிய காத்திருக்கிறார். அவரிடம் ஏற்றத்தாழ்வு யாரிடமும் அவர் பார்ப்பதில்லை. எம்பெருமான் திருவடிகளை வணங்கு என்று அறிவுறுத்தினார். உன்னை வழிபோக்கர் அங்கேயே அவரை விழுந்து நமஸ்கரித்து விட்டு சென்றார். அங்கிருந்து மக்கள் எல்லோரும், உங்களால் இந்த ஆசாமின் இந்த மனிதனிடமிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது என்று ராஜகோபாலாச்சாரியாருக்கு நன்றி சொன்னாராம். மிகுந்த வலிமையானவர்களையும் வீழ்த்துபவனாக நரசிம்மன் தந்த வலிமையால் அவனை நான் வென்றேன் என்று பணிவுடன் கூறினாராம் ராஜகோபாலாச்சாரியர். பின்னாளில் அவர்தான் அகோபில்ல மடத்தில் 44வது பீடப்பதியான முக்கூர் அழகிய சிங்கராக வந்து திருவரங்கநாதனுக்கு ராஜகோபுரம் கட்டி வைத்தாராம். பார்த்துக்கங்க, முக்கூர் அழகிய சிங்கர் கூறியது போல வலிமையானவர்களையும் பெரும் வீரர்களையும் வீழ்த்துபவரால் திருமான் விளங்குவதால் வீரகா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 168வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. வீராக்னே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் அனைத்து விதமான தடைகளையும் எதிர்ப்புகளையும் மீறி வெற்றி காண்பார்கள். இப்படி தான் பழைய பல கதைகள். அதான் நம்ம யாரையும் படிக்கக்கூடாது, யாரையும் நிந்திக்கக்கூடாது, யாரையும் இது பண்ணக்கூடாது. இறைநிலை ஒன்றே நம்மளுடைய அற்புதமான ஒரு சுவாமி. அதனால் அனைவரும் எதையும் நினைக்காமல் இறை சிந்தனையோடு வாழுங்கள் என்பதற்காகத்தான் இந்த ஒவ்வொரு அற்புதமான நம் எம்பெருமானுடைய பெருமையும் கதையையும் நான் சொல்லி கொண்டு உள்ளேன். தயவுசெய்து 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் இப்படிப்பட்ட நல் சிந்தனையோடு இந்த கதைகளை கேட்டு எம்பெருமானுடைய பெருமைகளை கேட்டு அனைவரும் எல்லா கர்மங்களையும் போக்கி அவருடைய நினைவாகவே இருந்து எல்லோருக்கும் நல்லதே நடக்க வைப்பார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.